ஆஹா, இந்த காட்சியை கண்டுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டிருப்பேன். நமக்குன்னு ஒரு குடும்பம், வாய்க்கு ருசி ஆக்கி போடுறதுக்கு ஒரு வீட்டுக்காரு, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம். ஆஹா, நினைச்சாலே உடம்பு ஜில்லுப்பு தட்டுதுப்பா. அப்படியே நின்னுக்கோ, அசியாதான். சும்மா இந்த பக்கமா நின்னு பார்த்தா கப்பு ரேஸ்ல ஜெயிக்கிற கமான் ஃபீல்டு மாதிரி இருக்கிறான். இந்த பக்கமா நின்னு பார்த்தா டர்பி ரேஸ்ல ஜெயிக்கிற குல்பி மாதிரி இருக்கிறான். சைடுல பார்த்தா சன்ஃபிளவர், ஓரமா பார்த்தா நீ ஒரு ஒண்டர்ஃபுல். மொத்தத்துல நீ ஒரு அராபிய குதிரை, வண்டியில பூட்டுற வேதாரண்யம் மட்ட குதிரை இல்ல. அப்பா, குதிரை வண்டி வச்சு இப்படி வர்ணிக்கிறீங்களே. கொஞ்சம் முன்னால வா. கொஞ்சம் முன்னால வா. என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் குதிரை வண்டி ஞாபகம் போவாதா? பின்ன நான் என்ன லாரியா வச்சிருக்கேன்? என்னங்க, எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப குந்திக்கு கண்ணு ஒப்பம் கீரானே இளநி தலையா, அவன் இழுக்கிற இழுவைய பார்த்தா அடுத்த அமாவாசைக்குள்ள புட்டுக்குவான் போலக்குது. அவனை அம்சமா அடக்கம் பண்ணிக்கின்னு தஞ்சாவூர்ல வச்சிருக்காரு 50 ஏக்கர் நிலம். அத்தை வச்சு உன்னை கண் கலங்காம காப்பாத்திக்கிறான். அப்பால என்ன? என்னங்க இது? சாகிறது அடக்கம் பண்றது, இது பேசுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டா? கோச்சுக்காதுமே, நிலைமை சொன்ன. தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம், அதுல உங்க ஒப்ப என்ன விவசாயம் பண்ணி வச்சுக்கிறான்? நெல்லாத்தான் இருக்கு. நான் ஒரு மடைய இத்த போய் கேட்டுக்கிறேன். அதான் சோழ நாடு சோறு போடும்னு பாடி வச்சுக்கிறாங்களா? என்னங்க தொண தொணன்னு பேசிக்கிட்டு? ஒரே ஒரு விஷயம், இத்த மட்டும் கேளு. அப்பால நீ எதுவுமே கேட்க வேணாம். என்ன? ஒப்ப சாவுக்கு அப்பால. ஐயோ, என்னங்க இது? அவர் உயிரோட இருக்கும்போது எப்ப சாவாரு சொல்லிட்டு இருக்கீங்களே. விஷயத்துக்கு கிழமை சும்மா கூவாத. சரி, சொல்லி தொலைங்க. தஞ்சாவூர் இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தையே அப்படியே வித்துக்கினு இங்க வந்து செட்டில் ஆகிடுவோம். ஏன்னா தஞ்சாவூர் ரொம்ப தொலைவு, குதிரை வண்டியில எல்லாம் போக முடியாதுமே. அதெல்லாம் காலம் வரும்போது பாத்துக்கலாம். இப்போன்னா புரியுது புரியுது புரியுது.